எல்லாருக்கும் வணக்கம். நான் வைஷாலி ராதாகிருஷ்ணன் பேசுகிறேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஆங்கராக இருந்தேன், ஆக்டராக இருந்தேன். இப்போ வந்து நான் ஒரு ஆண்ட்ரப்ரனராக இருக்கேன். ரீசெண்டாக இந்த சென்னை ஐனாவரமில் நடந்த இன்சிடெண்ட்டை கேள்விப்பட்டு உண்மையிலே வந்து இந்த மாதிரியான ஹாரிஃபிக் இன்சிடெண்ட்ஸ்லாம் கேள்விப்படும்போது ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. நம்ம என்ன மாதிரி ஒரு சொசைட்டியில் இருக்கோம், ஒரு மென்டலி சேலஞ்ச்டு கேர்ளை வந்து ஒரு கொஞ்சம் கூட ஹியூமனிட்டியே இல்லாமல் இந்த ஒரு ஆனிமல் மாதிரி பிஹேவ் பண்ண இவங்கெல்லாம் வந்து அவங்க இதெல்லாம் தெரிஞ்சும் வந்து எப்படி எல்லாரும் அமைதியாக இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து எல்லாத்துக்கும் எப்படி போராட முடியும்? இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடக்குது, இவங்க தான் பர்சன் அப்படின்னு தெரிஞ்சவொடனே அவங்கள வந்து எல்லாரும் சேர்ந்து ஏதாவது ஒன்று பண்ண வேண்டாமா? கண்டிப்பாக கவர்மெண்ட் வந்து ஒரு இரும்பு கரம் கொண்டு அந்த 2 மிருகங்களையும் வந்து பயங்கரமான இருக்குது, உலகத்திலே இது ரொம்ப கடினமான ஒரு தண்டனை இருக்கோ அதை கொடுத்துடணும். கண்டிப்பாக இந்த ஒரு தண்டனை வந்து ஒரு முன்மாதிரியான இருக்கணும். அடுத்த வாட்டி யாராவது ஒரு பொண்ணை பற்றி யோசிக்கும் போதே வந்து ஐயோ கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து நம்ம நாட்டில் இது நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கணும். இந்த அரப் கண்ட்ரீஸில் இருக்கிற மாதிரி. நான் ரீசெண்டாக வந்து உஸ்பெகிஸ்தான் ஒரு கண்ட்ரியில் ட்ராவல் பண்ணியிருந்தேன். அவ்வளோ குழந்தைங்க, அவ்வளோ பெண்கள் இருக்காங்க. ஒரு மென் வந்து ஒரு விமனுக்கு ஹேண்ட் ஷேக் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து எங்களை ஃபோட்டோ எடுத்திருந்தேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ அப்படின்னு நான் கை நீட்டினப்போ அவர் வந்து நோ சிஸ்டர் நோ ஹேண்ட் ஷேக், தேங்க்யூ அப்படின்னு அவர் வந்து இப்படி கையெடுத்து கும்பிட்டு போனார். அந்த நம்மளுடைய கலாச்சாரம் வந்து அதை விட இன்னும் ஒரு பயங்கரமான ரொம்ப நல்ல கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரம். ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் வந்து எதையும் தாக்காமல் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய தண்டனை, தக்க தண்டனை வந்து தமிழ்நாடு அரசு வந்து அந்த 2 பேருக்கும் கண்டிப்பாக கொடுக்கணும். எனக்கு வந்து 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. நான் வந்து அவங்கள வெளியே அனுப்பும்போது ரொம்ப தைரியமாக நான் வெளியே அனுப்பக்கூடிய ஒரு சொசைட்டியாக இந்த சென்னை, இந்த தமிழ்நாடு, இந்த இந்தியா மாறணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு நம்பிக்கை, ஆசை எல்லாமே. தேங்க்யூ. And Dr. Shobha Girish, MBBS, MS OG, obstetrics and gynecologist and cosmetic gynecologist. சென்னையில் ரீசெண்டாக ஒரு மென்டலி ரிட்டார்டட் கேர்ளு ரேப் பண்ணி அப்படி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? இந்த மாதிரி ரேப் இஷ்யூஸ் எல்லாம் நம்ம இதில் சகஜமாக இருக்குது. இப்போ டே டு டே பார்த்தாலே நமக்கு தெரியுது எவ்வளோ ரேப் நடக்குது. அண்ட் அப்யூஸ்மெண்ட், இட்ஸ் நாட் லைக் ஒன்லி ரேப், அப்படி இல்லை, செக்ஷுவல் அப்யூஸ்மெண்ட்டும் ரொம்ப நிறையா இருக்குது. ஸோ வாட் யூ திங்க் அபவுட் இட்? நம்ம அதை எப்படி கம்மி பண்ணலாம்? ஸோ என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, செக்ஸ் எஜுகேஷன் அது நம்ம இதில் கண்டிப்பாக ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்தியாவில் செக்ஸ் எஜுகேஷன் அப்படி நம்ம கொடுக்கறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது ஸ்கூல்லே ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஒரு 8th 9th ஸ்டாண்டர்டில் பசங்களுக்கு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இருக்குது. கேர்ள்ஸ், மென் அண்ட் லேடிஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இருக்குது. ஆனால் எத்தனை டீச்சர்ஸு அதை அவங்களுக்கு கரெக்டாக சொல்லி கொடுக்குறேன்? தே ஆர் லைக் ஓகே, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, படிச்சுக்கோங்க, அவ்வளோதான், இதை பற்றி பெருசாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அந்த மாதிரி டீச்சர்ஸே அவாய்ட் பண்ணுற ஒரு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் சொல்லி கொடுக்கறதுக்கு பசங்களுக்கு. அப்போ பசங்களுக்கு எப்படி செக்ஸை பற்றி தெரியும்? ஸோ தே வில் கோ டு யூடியூப் ஆர் எனி அதர் மீடியா வேர் தே வில் கெட் பேட் நாலேஜ் அபவுட் செக்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாமே தப்பான நாலேஜ் கிடைக்கும்போது தே ஆர் யூஸிங் ஆல் தோஸ் திங்ஸ். அண்ட் அதே மாதிரி இந்த ஒரு ஜென்ரேஷனில் எல்லாருமே மொபைலில் அட்டாச்சாக இருக்குது. ஸோ அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை, எனர்ஜி எப்படி அது சேனலைஸ் பண்ணணும்னு அப்படி தெரியாது. ஸோ தே ஆர் டூ மச் இன்டு எனர்ஜி. இந்த ஒரு ஜென்ரேஷன் பார்த்தா டூ மச் எனர்ஜி அவங்க கையில் இருக்குது பிகாஸ் ஆஃப் நோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஃபுல் டைம் வித் த மீடியா. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த சேனலைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது. ஸோ தே ஆர் கோயிங் இன்டு ட்ரக்ஸ் ஒரு ஆல்கஹால், ஸ்மோக்கிங், இல்லைனா இந்த மாதிரி அப்யூஸ்மெண்ட்டுக்கு போகிறேன். ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் எடுத்து நம்ம பண்ணுறதுக்கு நான் என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, ஸ்டார்ட் செக்ஸ் எஜுகேஷன் ஃப்ரம் த ஸ்கூல், நாட் ஈவன் ஃப்ரம் காலேஜ். செக்ஸ் எஜுகேஷன் கரெக்டாக ஒரு பீரியட் மாதிரி வச்சு நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். அண்ட் we should have a open conversation with that. Even parents can have an open conversation with kids. சரி, இந்த மாதிரி தான் செக்ஸுனா இதுதான், அது எதுவும் மறைக்கிறதுக்கு இல்லை. இப்போ ஒரு யூஸ்வலி ஒரு நார்மல் ஃபேமிலியில் டிவி நம்ம மூவி பார்க்குற அதில் ஏதாவது ஒரு கிஸ்ஸிங் சீன் வந்தால் நீ பார்க்கக்கூடாது, நீ உள்ளே போயிடு, அந்த மாதிரி சொல்கிற நிறைய பேரண்ட்ஸ் இருக்குது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ், அது பசங்களுக்கு க்யூரியாசிட்டி வரும், இது என்னது, இதை எது நான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். அப்போ அவங்க உள்ளே போய் அவங்க இதுதான் பார்க்க போகிறேன். பட் வென் வி ஆர் டுகெதர் ஆஸ் எ ஃபேமிலி வி கேன் டீச் தம். இது ஒரு நார்மல் பேசிக்கான திங்ஸ் தான், ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் பண்ணுற ஒரு விஷயந்தான், இதில் எதுவும் தப்பு இல்லை. பட் தப்புன்னா எப்போ சொல்லுவேன், எது பண்ணால் நம்ம தப்புன்னு போவேன், எது பண்ணால் அது கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம நியூ ஜென்ரேஷனே நம்மளோட கிட்ஸை நம்ம எஜுகேட் பண்ணால் ஐ திங்க் த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வில் பி பெட்டர் தென் வாட் வி ஆர் ஹேவிங் ரைட் நவ். வணக்கம், நான் டாக்டர் ஹேமமாலினி ரஜினிகாந்த், அழகியல் மருத்துவர்.
இன்றைக்கி வந்து நம்ம ரொம்பவே வந்து அச்சுறுத்துற மாதிரி நம்ம சொசைட்டியில் நடக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா அப்யூஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். எஸ்பெஷலி உமனுக்கு நடக்கிற அப்யூசஸ் வந்து நிறையவே நாளுக்கு நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஒரு 3 months முன்னாடி ஒரு புருஷவாக்கமில் நடந்த ஒரு கொடுமையை பார்த்தோம். அண்ட் இப்போ வந்து ஐனாவரத்தில் நடந்த ஒரு கொடுமையை பற்றி தான் இன்றைக்கி வந்து நான் பேச போகிறேன். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி செயல்களெல்லாம் பார்க்குறப்போ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்கான ரெகுலேஷன்ஸ் போடணும் அப்படின்றது நம்ம திருப்பி வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது கவர்மெண்ட்டுக்கு. முதல்ல வந்து நம்ம எல்லாருமே வந்து மறக்கிற ஒரு விஷயம் வந்து செக்ஷுவல் எஜுகேஷன் அப்படின்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த செக்ஷுவல் எஜுகேஷனை அந்த குழந்தை பருவம் தாண்டி ஒரு டீன் அடலசன்ட்டுக்கு வர்ற அந்த டைமில் பீரியடில் கண்டிப்பாக வந்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் இங்கே வந்து கவர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, குழந்தைகளுக்கு வந்து போக்சோ சட்டம் இருந்தாலும் அதில் நிறைய பேர் வந்து ஒரு 2 years 3 yearsலேயே வந்து விடுவிச்சிடுறாங்க. அட் த சேம் டைம் குழந்தைகளுக்கு இந்த அப்யூஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குது. ஸோ அந்த குட் டச் பேட் டச் எந்த அளவுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறோமோ அதே மாதிரி அதுக்கான என்ன வந்து ஒரு தண்டனைகள் இருக்குது, அதோட அதிகபட்ச தண்டனை என்ன அப்படின்றதையுமே அந்த குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்தாதான் இந்த நாட்டில் கண்டிப்பாக பயம் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஏன்னா எப்போவுமே வந்து ஒரு பெண்ணுக்கு வன்கொடுமை நடக்குது அப்படின்னாலே இட்ஸ் ஆல்வேஸ் அபவுட் த மென் ஃபேக்டர். செக்ஷுவல் எஜுகேஷன் ஃபேக்டரே வந்து நம்ம வந்து ஒரு மென்னுக்குமே சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது தான் ஹோல் பாயிண்ட்டு. உமனுக்கு மட்டுமே சொல்லிக் கொடுத்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. என்னதான் தற்காப்பு கலைகள் வந்து பெண்கள் கற்றுக்கிட்டாலும் சரி, என்னதான் வந்து நம்மளுடைய சமுதாயம் பெண்கள் வந்து தைரியமாக இருந்தாலும் சரி, அட் த சேம் டைம் ஆண்களுடைய மனநிலையையும் நம்ம மாற்றணும். இந்த ஹைரார்கி அண்ட் பேட்ரியாட்டிக்கல் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஆண் இப்படி தான் இருக்கணும், ஒரு பெண் இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ரூல்ஸ் அப்படி கிடையாது. ஆணும் பெண்ணும் சமம்ன்ற ஒரு விஷயத்தை சின்ன வயசுலேருந்தே எஜுகேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் கொண்டு வந்தால் மட்டும்தான் இதற்கான தீர்வு இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ வந்து இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மென்டலி சேலஞ்சான கிட் அப்படின்னு சொல்கிறது தான் இன்னுமே வந்து கொடுமையான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அந்த பொண்ணுக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. ஐ திங்க் ஒரு பேரண்ட்டாக மட்டும் கிடையாது, அட் த சேம் டைம் எல்லாருக்குமே அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு மனநிலை தெரியாதவங்க, ஒரு சேலஞ்ச்டு பீப்புள்னு நிறைய பேர் இருப்பாங்க. அந்த சேலஞ்ச்டு பீப்புளுக்கு வந்து அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு அவங்கள சுற்றி அவங்களுக்கே அறியாமல் இருக்கும். அந்த மாதிரி இடத்த நம்ம யூட்டிலைஸ் பண்ணாமல், யூஸ் பண்ணாமல் ஹியூமனிட்டி, மனிதநேயம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த இடத்துல செத்து போன மாதிரி தான் இருக்குது. ஐ திங்க் இது எல்லாரையுமே வந்து உழுக்கிற ஒரு விஷயம் தான். அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தான் எடுக்கணும். அண்ட் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து மனநிலை கம்மியாக இருக்கிற குழந்தைய வச்சுருக்கீங்கன்னா தயவுசெய்து பத்திரமா பார்த்துக்கோங்க. அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் என்ன மாதிரி பேசுனா வந்து அவங்கக்கிட்ட இருந்து விஷயங்கள் வரும்ன்ற விஷயத்தை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்க ஏதாவது துன்புறுத்தல் இருந்தால் கூட அவங்களால நிறைய பேர் சொல்ல முடியாது. அவங்க கண்டிப்பாக ஒரு மாதிரி அழதான் செய்வாங்களே தவிர அவங்களால எனக்கு இதுதான் நடக்குதுன்னு அவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் தான் வந்து கண்டிப்பாக பாதுகாப்பு முறையை வந்து ரொம்ப அதிகமாக்கணும். அட் த சேம் டைம் வந்து நம்மளுடைய அரசாங்கம் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்குன்னு சொல்லி சட்டங்கள் ரொம்பவே தீவிரமாக வைக்கணும் அப்படின்றது என்னுடைய கருத்தாக இருக்குது. அண்ட் கண்டிப்பாக இது ரொம்பவே ஒரு சேடான நியூஸ் தான் சொல்லுவேன். ஒட்டுமொத்த பெண் குலம்ன்றதை தாண்டி ஒரு மனநிலை சரியில்லாத ஒரு குழந்தைக்கு நடந்த ஒரு கொடுமை அப்படின்னு தான் ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது நினச்சாலே. அண்ட் ஐ திங்க் கொல்கத்தாவில் நடந்த ஒரு விஷயம், ரேப் விஷயமா இருக்கட்டும் சரி, இப்போ நடந்த விஷயமா இருக்கட்டும் சரி, தொடர்ந்து நம்ம நிறைய வந்து பெண்களுக்கு எதிரான விஷயங்கள், பெண்களுக்கு நடக்கிற கொடுமைகள்னு நம்ம வந்து நிறைய கேட்டுட்டு இருக்கோம். இது எங்கே தான் வந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லி அரசாங்கம் பதில் சொல்லி தான் ஆகணும். அந்த பதிலுக்காக நாங்கள் எல்லாருமே ஆஸ் அ உமன் கம்யூனிட்டி நாங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு கேஸ்லையுமே எல்லாரும் போராடுறோம், வாய்ஸ் கொடுக்குறோம். என்னைக்கு தான் சொல்யூஷன் கிடைச்சிது? என்ன சொல்யூஷன் கிடைச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் பெருசாக கிடையாது. ஸோ அந்த சொல்யூஷனுக்கான அவேர்னஸை கொண்டு வரணும் அப்படின்றத நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து எடுத்து வைக்கிறேன். கண்டிப்பாக வந்து அந்த அவேர்னஸ் வந்து கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கோம் நாங்கள் எல்லா உமன் கம்யூனிட்டியும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு கண்டிப்பாக நிறைய சட்டங்கள் எடுத்துகிட்டு வரணும். இதை எடுத்துகிட்டு வந்து இதை கடுமையாக தண்டிச்சா மட்டும்தான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.